கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வாரமா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா, நல்லா ரொம்ப வேகமா எல்லா வேலையும் முடிப்பீங்க. அடுத்த நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, வெளிய எங்கேயாச்சும் போவோம். ரைட் ஓகே. குலதெய்வம் கோயில் போவோம். ரைட் ஓகே. இந்த மாரி சாமி கும்பிட போவோம் அப்படின்னு திடீர்னு அடுத்த நாளே கிளம்பிருவீங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு திடீர்னு ரொம்ப டயர்டாகி ரொம்ப இதாயிருவீங்க. ஸோ கன்னி ராசிக்காரங்கள பொறுத்தளவு பார்த்தோன்னா, இந்த வாரம் அப்படிங்கிறது குடும்பமும் சரி, நீங்க செய்யக்கூடிய வேலையும் சரி, நீங்க இப்போ உங்க கையில வர பணவரவு கூட வந்து பார்த்தோன்னா, இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா, மத்தபடி உடல் ஹெல்த்தும் சரி, மற்ற விஷயங்களும் சரி எல்லாமே மிக்ஸபிளா தான் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் நல்லா இருக்கும், திடீர்னு ஒரு நாள் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாரி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும் நன்மையும், தீமையும் 2மே கலந்திருக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இருக்குது. அதே மாரி இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தா உங்களுக்கு வந்து கற்பனைகள் நெறையா இருக்கும். ரைட் ஓகே. நம்ம நாளை கழிச்சு அந்த விஷயத்த முடிச்சிடலாம். ரைட் ஓகே. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அந்த கோயிலுக்கு போய் இந்த மாரி விளக்கு போடலாம். அப்படி மாரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க மனசுல நெனச்சு வச்சிருப்பீங்க. ஆனா எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து பார்த்தோன்னா, கர்மா அப்படிங்கிற உங்க லைஃப்ல விளையாடும். ஏன்னா, இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்பன்னா, நல்லதும், கெட்டதும் சேர்ந்து நடக்கிறதுனால, நீங்க நெனச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நல்லது, கெட்டது 2மே சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்குது.